என்ன பத்மாவதி, உங்கள் அரண்மனையை போல் ஆசிரமம் இல்லை என்று பார்க்கிறாயா? ஐயனே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அரண்மனையாக இருந்தால் என்ன, ஆசிரமமாக இருந்தால் என்ன, உங்கள் அன்புக்கு என்றும் பாத்திரமானவளாக இருந்தால் அதுவே போதும். அடியாளுக்கு தேவையானதெல்லாம் உடுக்க உடை, குடிக்க கஞ்சி, குடியிருக்க உங்கள் நெஞ்சு, இது நிலைத்தால் போதும். மணமக்களுக்கு என்னுடைய உரித்தாகுக. யார் இவர்கள்? இன்று வந்த நீ என்னை யார் என்று கேட்கும் அளவிற்கு ஒரு நிலையை அடைந்து விட்ட அபாகியவதி நான். பத்மாவதி, இவள்தான் ஸ்ரீதேவி, பொன்னோடு பொருளோடு நிம்மதியாக வாழ அருள் செய்யும் திருமகள், உன் அன்பு சகோதரி. பத்மாவதி, திரேதாயுகத்தில் பெருமான் ராமாவதாரம் எடுத்த போது நீ வேதவதியாக பிறந்து சீதையாக பெரும் தியாகம் செய்தாய். அத்துடன் இவரையே மணந்து கொள்ள வேண்டும் என்று தவம் கிடந்தாய். அந்த ராமாவதாரத்தில் இவர் ஏகபத்தினி விரதனாகவே வாழ்ந்து விட்டபடியால் இந்த கலியுகத்தில் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அப்போது வாக்கு கொடுத்திருந்தார். அதன்படி நீ இவருக்கு மனைவியாக வர வேண்டும் என்றுதான் பிருகுமுனிவரால் ஏற்பட்ட சம்பவத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ வாழ நான் இவரை விட்டு விலகிச் சென்றேன். என் எண்ணப்படி ஒன்றுபட்டது, திருமணமும் முடிந்து விட்டது. இந்த சுபநாளில் உங்கள் இருவரையும் நானும் மனமாற வாழ்த்து விட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். வாழ்த்து விட்டேன், வருகிறேன். லட்சுமி, மறுபடியும் எங்கே போகிறாய்? தேவி, என்னை வாழ வைத்த நீங்கள் வாழ வேண்டாமா? பெண்ணாக பிறந்த ஒருத்தி கொடுக்க முடியாத ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து விட்டு நீங்கள் போகவா? கூடாது தேவி, அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. தேவி, இறைவனின் நெஞ்சத்தில் நீங்களே குடியிருங்கள். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு உங்கள் நெஞ்சத்தில் இடமளித்து இங்கேயே இருங்கள். எல்லோரும் சேர்ந்தே வாழலாம். மனிதனாக பிறந்தாலும், தேவனாக வாழ்ந்தாலும், கடவுளாக இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கைதான் நல்வாழ்க்கை. அதுதான் சிறந்த இல்வாழ்க்கை. அதனால் இந்த கலியுகம் முடியும் வரை இவருக்கு மனைவியாக இருந்து தாம்பத்திய வாழ்க்கை நடத்தும் தகுதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். உடனிருந்து பணிவிடை செய். லட்சுமி, மீண்டும் என்னை விட்டு போகிறேன் என்று சொல்கிறாயே, உன்னை பிரிந்து பட்ட வேதனை போதாதா? நான் அருளோடு வாழ வேண்டாமா? இனியும் இருண்ட சூழ்நிலையில் தான் இருக்க வேண்டுமா? இல்லை சுவாமி, இனி அந்த நிலை உங்களுக்கு வரவே வராது. இந்த லட்சுமி எங்கிருந்தாலும் என் முழு பார்வையும் உங்கள் பக்கமே இருக்கும். கவலை வேண்டாம். சுவாமி, நீங்களும் பத்மாவதியும் உங்களுடைய வாசஸ்தலத்தை எங்கே அமைக்கலாம் என்று முடிவு கட்டியிருக்கிறீர்கள். வாயுதேவனும் ஒரு முறை பல பரீட்சை செய்து கொண்டார்களே, உனக்கு நினைவு இருக்கிறதா? ஏனில்லை, மேருமலையில் ஒரு பகுதியை ஆதிசேஷன் இறுக்கி பிடித்த போது வாயுதேவன் பலத்த காற்றை உண்டாக்கி அந்த மலையை தூள் தூளாக சிதறடித்தது எனக்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. அப்படி அந்த மலை சிதறி விழுந்த போது 7 துண்டுகள் இங்கே விழுந்தது உனக்கு தெரியும் அல்லவா? ஆஹா, அவைகள் தானே இப்போது 7 மலைகளாக. 7வது மலையின் உச்சியில் நான் நின்று பத்மாவதியுடன் இந்த கலியுகம் முடியும் வரை வரும் பக்தர்களின் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கலாம் என்றிருக்கிறேன். அப்படி என்றால் இந்த 7 மலைக்கு கீழே நானும் வாசஸ்தலத்தை அமைத்துக் கொண்டு என் அனுகிரகம் முழுமையும் உங்களுக்கே தந்து வரும் பக்தர்கள் மூலியமாக வாரி வாரி வழங்கச் செய்து நீங்கள் குடியிருக்க போகும் ஸ்தலத்தை லட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக செய்து விடுகிறேன். தேவி, எனக்காக 7 மலைக்கு கீழே உன் வாசஸ்தலத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு கட்டிவிட்டாய். திருவாகிய நீ சார்ந்திருக்க நினைத்ததால் அந்த இடம் திருச்சார்ந்த இடமாகிறது. நீ அங்கு குடிகொண்ட பின் அந்த ஊர் திருச்சானூர் என்ற பெயரோடு புகழ்பெற்று விளங்கட்டும். பெருமாள்.